Hi student, this is Silambu Max Tuition 11th standard exercise 9.1 question number 17. Sketch the graph of f that identify the values of x0 for which limit extending to x0 f of x exists ன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல f இன் வரைபடம் வரைந்து x0 இன் எந்த மதிப்புகளுக்கு limit extending to x0 f of x உள்ளது என்பதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க f of x வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல கொடுத்திருக்காங்க. x less than 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ sin x, x கான வேல்யூ 0 to pi வரைக்கும் இருக்கும்போது 1 minus cos x, pi விட மோர் தெனா இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ cos x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதில் இங்கே sin and cos இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாம் இங்கே sin and cos கிராஃப்கான ஸ்டாண்டர்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். we know that நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருக்கோம். இதுதான் y is equal to sin x கான கிராஃப். இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. we know sin 0 is equal to 0. anyway இப்போ இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 90 வரும்போது இதுக்கான மேக்ஸிமம் ரேஞ்ச் 1 மீட் பண்ணிடும். மறுபடியும் அங்கேருந்து வேல்யூ ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பை வரும்போது 0 ஆகிடும். ஸோ அங்கேருந்து வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டு 3π/2 மீட் பண்ணும்போது மறுபடியும் இதுக்கான வேல்யூ -1 ரீச் ஆகிடும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து 2π வரும்போது 0 மீட் ஆகும். இதுதான் அதுக்கான சிமிலர் கேஸ். இப்போது இதில் எக்ஸ்கான வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னு சொன்னதுனால இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூ என்னும்போது நமக்கு கர்வ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கிடைக்கும். பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ட்ரா பண்ணுற பாருங்க, இதுதான் நமக்கு கர்வாக கிடைக்கும். ஓகே, பிகாஸ் எக்ஸ்கான வேல்யூ எல்லாமே நமக்கு லெஸ் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ்க்கான வேல்யூ கிராஃப் பார்த்துடலாம். we know that cos 0ன்றது 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே cos 0லேருந்து இங்கே cos 0க்கான மேக்ஸிமம் வேல்யூ வந்து இங்கே 1 இருக்கும். இந்த காஸ் கிராஃபில் மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. இப்போ இதுக்கான வேல்யூ கிராஃப் வந்து 1லேருந்து ரெடியூஸ் ஆகும். 90 டிகிரி வரும்போது 0 மீட் பண்ணிடும். பை வரும்போது -1 மீட் பண்ணோம். 3π/2 வரும்போது 0 மீட் பண்ணோம். மறுபடியும் 2π வரும்போது +1 மீட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இங்கே 0 to πன்னும் போது நமக்கு 0லேருந்து பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு கிராஃப் வரும். இதை பிளாக்கில் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். கிராஃப் வந்து இது வரைக்கும் வரும். ஓகே, பட் நமக்கு கொடுத்துருக்கிற கிராஃப் பார்த்தோன்னா 1 - cos θன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு எது வரைக்கும் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எக்ஸ்கான வேல்யூ மோர் தென் பைன்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் பையன்னும் போது பாருங்கள் நமக்கு கிராஃபே இந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ளூ கலரில் ட்ரா பண்ணுற பாருங்க, இதுலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது மோர் தென் பையன்னும் போது. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எனிவே ஃபஸ்ட்டு சொல்யூஷன், இங்கே f of x is equal to sin x ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கான வேல்யூ x less than 0. எனிவே நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிடுறேன். லெட் இது x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ்ன்னு எடுத்துடலாம். ஓகே, இது 0, இங்கே π/2, இங்கே π, இங்கே 3π/2, 2π, 5π/2, 3π, 7π/2, 4π. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா -π/2, -π, -3π/2, -2π, it is enough. ஓகே, ஸோ இதுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம sin x கிராஃப் ட்ரா பண்ணுறோம் லெஸ் தென் 0க்கு. அப்போது லெஸ் தென் 0ன்னும் போது இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த கிராஃப். ஸோ இந்த பார்ட் தான் வரும். இங்கே இதிலேருந்து இந்த பார்ட் மட்டும் ட்ரா பண்ண போகிறேன் இப்போது. ஸோ லைக் ஓகே, ஸோ இது y is equal to sin x கிராஃப். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு f of x
is equal to 1 minus cos x. இப்போ x கான வேல்யூ லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 0 less than or equal to x less than or equal to pi என்ன. இப்போது 0 பாருங்கள் 0 இங்கே இருக்குது, அடுத்து pi இங்கே இருக்குது. இதுக்கு பிட்வீனில் இங்கே pi by 2 இருக்குது. இந்த 3 வேல்யூஸும் நான் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எனவே ஃபஸ்ட்டு x is equal to 0னா இங்கே f of 0 is equal to 1 minus cos 0. So cos 0 we know that 1. So 1 minus 1 we get 0. Okay. அடுத்து x equal to pi by 2 apply பண்ணுறேன். Anyway f of pi by 2 which is 90. So 1 minus cos pi by 2 we know 1 minus cos 90 கான வேல்யூ 0. இதில் இருந்து வேல்யூ 1 கிடைக்கும். அடுத்து இங்கே x is equal to pi apply பண்ணுறேன். So f of pi is equal to 1 minus cos pi. ஸோ இங்கே cos pi கான வேல்யூ பாருங்கள் minus 1. எனவே இங்கே 1 minus of minus 1 we get 2. ஓகே, இங்கே நம்ம y axisல மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 1 வரைக்கும் எடுத்திருக்கோம். பட் இங்கே நமக்கு 2 கிடைச்சதுனால இந்த கிராஃபை நான் இன்னும் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சம்வேர் நான் இந்த பிளேஸில் இப்போது 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 0ன்னும் போது அவுட்புட் நமக்கு 0 கிடைக்குது. அதனால் கிராஃபில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது, நமக்கு இங்கே இருக்கும். ஆனால் பை பை 2ன்னும் போது நமக்கு +1 கிடைக்குது. அப்போ பை பை 2ன்னும் போது சம்வேர் இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிடுது. அடுத்து பையன்னும் போது நமக்கு ஒய் ஆக்சிஸில் 2 வருது. பாருங்கள் இந்த பிளேஸில் நமக்கு கர்வ் இந்த பிளேஸ்க்கு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது y is equal to 1 minus cos x கிராஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு பையை விட மோர் தென்னும் போது இங்கே cos x கிராஃப்னு சொல்லியிருக்காங்க. பையை விட மோர் தென்னுனா பாருங்கள் நமக்கு இந்த பிளேஸில் இதுதான் நமக்கு கிராஃபாக கிடைக்கும் இப்போது. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் இந்த பிளேஸ்லேருந்து இங்கே வந்து பை இன்க்ளூடட் இல்லை, அதனால் இதுக்கு நேராக நான் ஒரு ஓப்பன் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போது லைக் இந்த மாதிரி 3π by 2ல் 0 மீட் பண்ணிவிட்டு 1 வரும்போது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு மறுபடியும் டவுன்வர்டில் வர ஆரம்பிக்குது. ஸோ இதே ப்ராசஸ் தான் இயர் ஆஃப்டர். ஸோ இது y is equal to cos x. ஸோ இதுக்கான ஒவ்வொன்றுத்துக்குமான லிமிட்டேஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் எந்தெந்த பிளேஸில் லிமிட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கர்வ் சேஞ்ச் ஆகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தோம்னா 0. எனிவே இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது இது 0 மைனஸ், ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணோன்னா இது 0 ப்ளஸ். சரி, ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இங்கே 0 எடுக்கும்போது இது 0 மைனஸ் 0 ப்ளஸ். 0 மைனஸ்னும் போது இது y is equal to sin x கிராஃப். 0 ப்ளஸ்னும் போது இது y is equal to 1 minus cos x கிராஃப். ஓகே, இப்போது நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்ரோச் பண்ணுறேன். அதுக்காக x0 is equal to 0ன்னு சூஸ் பண்ணுறேன். அப்போது extending to x0 மைனஸ் இங்கே லிமிட் extending to x0 minus f of x is equal to இங்கே லிமிட் extending to x0 மைனஸ்னும் போது இங்கே 0 மைனஸ் f of x கான வேல்யூ நம்ம sin xன்னு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு sin 0 is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே extending to x0 plus இங்கே லிமிட் extending to x0 plus f of x is equal to லிமிட் extending to x0 கான வேல்யூ 0. ஸோ 0 plus sin இங்கே f of x கான வேல்யூ 1 minus cos x. ஓகே, ஸோ இங்கே 0 அப்ளை பண்ணும்போது 1 minus cos 0. we know cos 0 is equal to 1. ஸோ 1 minus 1 we get 0. சரி, ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இது ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ கிடைக்கணும். எஸ், நமக்கு சேம் வேல்யூ கிடைச்சிருச்சு. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இங்கே 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ sin x இஸ் ஈக்குவல் டு லிமிட் extending to 0 plus f of x கான வேல்யூ 1 minus cos x is equal to 0ன்னு கிடைச்சிருச்சு. therefore limit extending to இங்கே x0 கான வேல்யூ 0, இங்கே f of x is exist. ஓகே,
இப்போ அப்சர்வ் த நெக்ஸ்ட் பார்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் இருக்கு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே பையில் இருக்குது. ஸோ இங்கே x0க்கான வேல்யூ நான் பையன்னு சூஸ் பண்ணிடுறேன். எனிவே இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சூஸ் பண்ண போகிறேன். அப்போது எக்ஸ்டெண்டிங் டு பை மைனஸ், ரெஃபரன்ஸ்க்கு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். இங்கே பை, இதுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது பை மைனஸ், இது ரைட் சைட்லேருந்து வரும்போது இது பை ப்ளஸ். பை மைனஸ்ன்னும் போது இது y is equal to 1 minus cos x கிராஃப். பை ப்ளஸ்ன்னும் போது இது y is equal to cos x கிராஃப். ஓகே, ஸோ இங்கே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னும் போது இங்கே x0 மைனஸ் f of x is equal to லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு x0க்கான வேல்யூ பை மைனஸ் f of xக்கான வேல்யூ லெஃப்ட் சைடுன்னு போது 1 minus cos x. இப்போ பை நாங்கள் அப்ளை பண்ணோன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை மைனஸ் 1 மைனஸ், இங்கே லிமிட் அப்ரோச் பண்ணும்போது இந்த லிமிட்டை நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே 1 மைனஸ் காஸ் பை, காஸ் பைக்கு வி நோ -1. ஸோ 1 minus of -1 we get 2. ஓகே, இப்போது ரைட் சைடு இப்போ எக்ஸ்டெண்டிங் டு பை ப்ளஸ், ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை, இங்கே x0 ப்ளஸ்ன்னு எழுதிடுறேன், அடுத்து நான் ரைட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு x0க்கான வேல்யூ பை ப்ளஸ் f of xக்கான வேல்யூ ரைட் சைடு இருக்கும்போது இது cos x. எனவே இங்கே நம்ம பை அப்ளை பண்ணோன்னா நமக்கு காஸ் பையன்னு கிடைக்கும். காஸ் பைக்கான வேல்யூ -1. ஓகே, ஸோ ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவல் வரணும். இங்கே நமக்கு ஈக்குவல் வரலை. அதனால் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இங்கே பை மைனஸ் f of xக்கான வேல்யூ இங்கே 1 minus cos x which is not equal to limit extending to pi plus இங்கே f of xக்கான வேல்யூ cos x. இது நாட் ஈக்குவல் கிடைச்சதுனால நம்ம லிமிட் extending to pi f of x does not exist ன்னு சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.